திருப்பதி கூட்ட நெரிசலில் சிக்கி சிகிச்சையில் உள்ளவர்களை சந்திக்க துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மற்றும் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரே நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்ததால் இருவரின் ஆதரவாளர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் அரவிந்தன் வழங்கிட கேட்கலாம். அரவிந்தன், முன்னாள் முதலமைச்சர், தற்போதைய துணை முதல்வர் 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்திருக்காங்க. இப்போது மருத்துவமனை வளாகத்தில் என்ன நடக்கிறது? திருப்பதி பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் 35க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து திருப்பதி பகுதியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை இன்று மதியம் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து அவருக்கு பிறகாக ஆந்திராவின் துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் சந்தித்து ஆறுதல் கூறி வந்தார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகியும் பவன் கல்யாண் மருத்துவமனையை விட்டு வெளியேறாமல் இருந்த நிலையில ஜெகன்மோகன் ரெட்டியும் அதே நேரத்தில் மருத்துவமனைக்கு வருவதாக தகவல் பரவியதை தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் மருத்துவமனை வளாகத்திற்கும் திரண்டு பவன் டவுன் டவுன் ஜெகன், ஜெய் ஜெகன் ஜெய் ஜெகன் என மாறி மாறி கோஷங்களை எழுப்பி கொண்டிருந்தனர். அதற்குள்ளாக ஜெகன்மோகன் ரெட்டி மருத்துவமனை வளாகத்திற்குள் நுழைந்தவுடன் பவன் கல்யாணும் அதே இடத்தில் நின்று செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருந்தார். இதனால் இரு தரப்பினரும் மாறி மாறி கோஷங்களை எழுப்பியதால் அப்பகுதியில் பெரும் தள்ளுமுள்ளு ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. காவல்துறையினர் உடனடியாக இரு தரப்பினரையும் தனித்தனியாக பிரித்து ஜெகன்மோகனை ஒரு வழியாக மருத்துவமனை வளாகத்திற்கு அழைத்து சென்றனர். அதற்குள்ளாக பவன் கல்யாண் அங்கிருந்து காரில் வேகமாக புறப்பட்டு சென்றார். இதனால் மருத்துவமனை வளாகம் முழுவதுமே பெரும் போர்க்களம் போல காட்சியளித்து வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி நேற்று 6 பேர் உயிரிழக்க பலர் படுகாயமடைந்தார்கள். இன்று அவர்களை முதலமைச்சர் சந்தித்தார். இந்த சூழலில் துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் வர, அதே நேரத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி முன்னாள் முதலமைச்சர் அவரும் அங்கே வர, இங்கேயும் ஒரு கூட்ட நெரிசல், சலசலப்பு, மாறி மாறி கோஷங்கள் அப்படின்னு காட்சிகளில் வரக்கூடிய தகவல்கள், அதனை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.